அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம நார்மலாக செய்கிற சிக்கன் கிரேவியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரைஸுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரி ரொட்டிக்கும் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு நான் ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் சிக்கனை ப்ரீ மேரினேஷன் பண்ணி வைக்கணும். நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருந்தேன். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி சிக்கனை மேரினேட் பண்ணேங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதுகிறேன். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நம்ம தீன் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும்னா இஞ்சி பூண்டு, தயிர், அப்புறமா க்ரீன் சில்லிஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மசாலாஸ் நார்மல் மசாலா தான் யூஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா இதுதான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நம்ம குக் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸை நம்ம கபோர்ட்லேருந்து எடுத்தோன்னா திருப்பி அந்த இடத்துல அந்த திங்ஸை எடுத்துகிட்டு ரிட்டன் வச்சிட்டோன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒர்க் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். இதுதான் நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன். இந்த ரெசிபிக்கு முக்கியமே மேரினேஷன் தான். நீங்கள் ஒரு 1 hour இல்லை 1.5 hourக்கு முன்னாடி மேரினேஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணிங்கன்னா சிக்கனில் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி டேஸ்டியாக இருக்கும்.
நான் வந்து என்னென்ன வந்து ஆட் பண்ணியிருந்தேன்னா மேரினேஷனுக்கு வந்து இஞ்சி பூண்டு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருந்தேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறப்ப அதில் கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணி தான் வந்து அரைப்பேன். அதனால் வந்து சால்ட் வந்து நீங்கள் ஆனத்துக்கு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா சால்ட் ஆட் பண்ணி அரைச்சா இஞ்சி பூண்டு வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து ஒரு க்ரீன் சில்லியை வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மேரினேஷன் அப்போ ஆல்ரெடி இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணியிருந்ததுனால இப்போ வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த வாட்டரும் வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் வந்து லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா குக் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் குக்காகி எடுக்கும். இந்த சமயத்தில் நம்ம வந்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ட்ரைடு மின்ட் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து மல்லிக்கீரை வந்து இல்லைங்கிறதுனால நான் வந்து புதினா தான் வந்து ஆட் பண்ணுறேன். இதுதான் அந்த கிரேவிக்கே வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. நம்ம சைட் பை சைடு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வேலை வந்து கம்மியாக இருக்குங்கிறதுனால இப்போ டிஷ்ஷஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ சிக்கன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்டக்க நல்லா குக் ஆகிடுச்சு. கிரேவி வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு ½ லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக ட்ரைடு மின்ட் லீவ்ஸ் தான் வந்து கார்னிஷிங் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ண வேண்டியது தான். நம்ம டேஸ்டியான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.